கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் சூழலில் தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்றால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவரிடம் தொடர்பில் இருந்த சுமார் 160க்கும் மேற்பட்ட பேரை கேரள அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் நிபா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள தமிழக கேரள எல்லை சோதனைச் சாவடி பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி உடல் வெப்ப பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்கின்றனர். இதேபோல் தேனி மாவட்டம் குமுளி, கம்பமெட்டு, போடிமெட்டு போன்ற பகுதிகளில் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் வருபவர்களை பரிசோதிப்பதற்காக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் மருத்துவ குழுவினர் தமிழகத்திற்குள் வருபவர்களை வெப்பமானிகள் கொண்டு காய்ச்சல் இருக்கிறதா என பரிசோதனையும் செய்கின்றனர். மேலும் அவர்களிடம் உடல் வலி, உடற்சோர்வு போன்ற மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் பதிவு செய்கின்றனர். மருத்துவ அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த சோதனைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர்.